ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியிலே ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். உங்கள் ராசிநாதன் ராசியில் இணைவு பெற்று நிற்பது ஜென்மச்சனி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜென்மச்சனியினால் ஏற்கனவே இருந்த பாதிப்புகள் இப்போவும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் கூட ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது ராகுவும் கூட இணைவு பெற்று இருக்கும் பொழுது, அதாவது மனக்கவலைகள் தீராத ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெருடல் அல்லது தீராத கவலை, ஒரு விதமான பயம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போது அது எல்லாமே மாறப்போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்திலே குரு பகவான் நின்று உங்கள் ராசியை பாக்கிய பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வையாக குருவின் பார்வை இருக்கிறதுனால இந்த சனியாலும் ராகுவாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்போ மனக்கவலைகள் மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகிறது. குடும்பத்திலே உறவினர்கள் நண்பர்கள் அனைவர் மத்தியிலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மரியாதை கூடும், கௌரவம் கூடும். இந்த ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2இன் அதிபதி குடும்பஸ்தான அதிபதியும் 11இன் அதிபதியான குரு பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மீனம், 11ஆம் இடம் தனுசு, இதன் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வியாழ நோக்க பலம் பெற்று நிற்கிறார். அப்போ குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடம். அப்போ தன வரவுக்கு குறைவு இருக்காது. தனம் அப்படின்னாலே செல்வம் மட்டுமல்ல, செல்வம், பணம், வண்டி, வாகனம், வீடு, மனை அனைத்தும் தனம்தான். நமக்கு எதெல்லாம் ஒரு சொத்தாக இருக்கிறதோ அல்லது தானியங்களை கூட தனம் என்று சொல்லலாம். ஆக மொத்தம் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே குறைவு இருக்காது. தன வரவு சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. தங்கம் நவரத்தினங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு. அதே நேரத்தில் இந்த 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வாக்குஸ்தானம்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மட்டுமல்ல, உங்களுடைய வாக்கிலே சுத்தம் இருக்கும். தேவையான பேச்சுக்களே பேசுவீங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்காது. மேலும் நீங்கள் ரொம்ப கவனமாக பேசி காரிய சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். எதை பேசி எப்படி காரியம் சாதிக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு இது 3மே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மேலும் நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலன். அதாவது நண்பர்கள் ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து அப்படி தூக்கி வச்சா கூட உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தை அவங்க நகர்த்தி வச்சா கூட அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலன் உண்டு. அதே நேரத்தில் 11 அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். தொழில் விருத்தி உண்டு, தொழில் மேன்மை உண்டு, அதாவது வியாபார விருத்தி உண்டு. வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் கேளிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களில் அதிக அளவில் கலந்து கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் இருக்கும். நல்ல குதூகலமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணம் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இதுவரை உங்கள் மூத்த சகோதரருக்கு திருமணம் தடை தாமதம் இருந்தது அல்லது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய யோக பலன், உங்கள் கிரக அமைப்பினுடைய அந்த 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் சந்தானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தையும் நடத்தி வைப்பார். புத்திர பாக்கியம், சந்ததி விருத்தியும் கொடுப்பார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் மூத்த சகோதரிகளுக்கு திருமண தாமதம் இருந்து வந்தால் அந்த திருமணம் நிறைவேறக்கூடிய யோக பலன் உண்டு. அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமும், அதே நேரத்தில் 10இன் அதிபதியுமான, அதாவது விருச்சிகத்தின் அதிபதியும் மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான
கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறார். அப்போது உங்களுக்கு இந்த வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் எந்த குறையும் இருக்காது. காரிய தடை தாமதங்கள் உங்களை விட்டு விலகி காரிய வெற்றி ஏற்படும். எந்த முயற்சியாக இருந்தாலும் புது முயற்சிகளை இந்த மாதத்தில் எடுக்கலாம். புதிதாக தொழில் தொடங்கணுமா தொடங்கலாம். புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்கணுமானாலும் தொடங்கலாம். அல்லது இப்போ புது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் நிகழக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தின் அதிபதி எப்படி பார்த்திங்கன்னா உங்கள் சுகஸ்தான அதிபதியும் பாக்கியஸ்தான அதிபதியுமான, அதாவது 4ஆம் இடம் ரிஷபத்தின் அதிபதி, அவர் ரிஷபத்திலேயே ஆட்சி பெற்று நிற்கிறார். அதே நேரத்தில் துலாத்தின் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரன் அவருமே 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார். அப்போது வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் உண்டு. இது வரைக்கும் ஒரு வாகனத்திற்காக விரைய செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாகன விரைய செலவு நிற்கப் போகிறது, நின்றுவிடும். அதாவது பழைய வாகனங்கள் கொடுத்து புதுசு வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. 11/4/2 இயங்குறதுனால, அதாவது லக்ஸுரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, விலை அதிகமாக கொடுத்து நல்ல சொகுசு வாகனங்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம்ங்கிறது விவசாயம், 11ஆம் இடமும் விவசாயம். இந்த 2 பாவமும் நன்றாக இயங்குகிறது. அந்த 2 அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. குரு பகவான் வேலை நோக்கத்துடன் நிற்கிறார், சுக்கிரன் ஆட்சி பெற்று நிற்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது விவசாயம் செழிக்கும். நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நீர்நிலைகளை ஏற்படுத்துங்க. நல்ல நீர்நிலை கிடைக்கும். அதாவது நீர்நிலைனா ஒரு கிணறு வெட்டுவதோ போர் போடுவதோ இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நீர்நிலை கிடைக்கக்கூடிய யோக பலனை தரப்போகிறது. அதே நேரத்தில் இந்த தனவரவு லாபஸ்தானம் குறைவு இருக்காது. உங்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நல்ல சூடு பறக்க வியாபாரம் நடக்கும். அதன் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவு குறைந்த விலையிலே ஒரு பொருளை வாங்கி அதிக ஒரு லாபத்தில் விற்கக்கூடிய யோக பலனும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு. வெளிநாட்டு சம்பந்தமாக பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்புடையவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. வெளிநாட்டு தொழில் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும். அங்கே வேலை செய்பவர்கள் இடமாற்றம், நாடு மாற்றம், வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது எங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே அது நிகழ்ந்திருக்கணும், இல்லைன்னா இனிமேல் கண்டிப்பாக அந்த மாற்றத்திற்கு உண்டான சிந்தனை ஏற்பட்டு நீங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் இந்த பெண்களால் ஆதரவு கிடைக்கப்பெறும். பெண்கள் வழி வரக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள், பிரிவினைகள், அதாவது கருத்து வேறுபாடினால் இருந்த பாதிப்புகளெல்லாம் அகன்று ஒன்றிணையக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பையும் காட்டுகிறது. இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து, பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் தடை தாமதப்பட்டிருந்தது, வழக்கு விவகாரங்களிலே பிரச்சனைகளிலே சிக்கி தவித்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள், உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடம் உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால், நீங்கள் திருமண தடை தாமதத்தை சந்தித்தவர்களுக்கு இது நல்ல வியாழ நோக்கம் மாலை பூத்த காலம் என்றே சொல்லலாம். இந்த மாலை பூத்த காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்திற்குள் வரும் சித்திரைக்குள் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. அதே போல் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் குருவை சார்ந்த சேவைகள், குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும், சந்ததி விருத்தி கிடைக்கப்பெறும். அதாவது சகோதரர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள், சகோதரர்களால் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள், கஷ்டங்கள், அது மன கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தினாலும்
உங்கள் சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். இந்த ஆடி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.